என்னடா மல்லிகைப்பூ வாசம் தூக்குன்னு தூக்குது? உனக்கு சும்மாவே தூக்க. என்னடா தனியா ஒண்ணு நின்னுட்டு இருக்கு? ஆமா, என்ன பாப்பா தனியா நின்னுட்டு இருக்க? பஸ்ஸுக்காக நிக்கிறேன். மணி 11 ஆகுது. கடைசி பஸ்ஸும் போயிருக்குமே. காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கே போயிடுவேன். இங்க எங்கயாவது லாட்ஜ் இருக்கா? இங்க ஸ்ரீகிருஷ்ணா. அது இன்னைக்கு லீவு. ஏன் லீவு? இல்ல, முதலாளி இறந்து போயிட்டு. இப்பதானே பார்த்தா. அது மேனேஜரா மடையா? நீ சொன்ன சரிதான். உனக்கு இந்த ராத்திரி பொழுத கழிக்கணும், அவ்வளவுதானே? அத நான் ரெடி பண்றேன். என் வீடு அங்க பக்கத்துலதான் இருக்கு. நான் தங்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பேச்சலர் தானே. ஆனா அட்டாச் பாத்ரூம்லாம் இல்ல. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற ஆளுங்களா? நான் கூட இருக்கும் போதே அப்படி நான் பாத்திர வேண்டியதுதான். நீ தைரியமா வா. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல படுத்து எந்திரிச்சிட்டு நாளைக்கு கல்ல குளிச்சுட்டு போயிடலாம். என்ன? டேய் கணேசா, நீ போ. நான் இவ கூட தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன். நீ இப்ப பிடிக்கிறது புலிவால. என்ன புலிவால? நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன். அது இல்ல, அவளை பார்த்தா ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. நானும் குடும்ப பையன் தான். சும்மா என்ன கன்ஃபியூஸ் பண்ண வரேன். அவன் நெத்தியில எழுதி வச்சிருக்க ஐட்டம்ல. நெத்தியில ஒரு எழுத்து எனக்கு தெரியலையா? நீதான் ஸ்கூலுக்கே போனது இல்லையா? அண்ணே நானும் இங்க கூட எதுக்கு? ஐயா, முட்டையில இருந்து இன்னும் வரவே இல்லை. இருந்து வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஒரு வேலை செய். நீ இப்ப போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வா. முட்டையில இருந்து வந்துட்டேன்னு சொல்லுங்க. பாப்பா பார்த்து ஏறுமா, தாவணி வீட்டுல மாட்டிக்க போகுது. நீ எதுக்குமா இங்க வந்த? சாமியை கும்பிட வந்தேன். உன்னோட பேர் என்ன? சுபாஷினி. ஆக நல்ல பேரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். பூர்வ ஜென்ம தொடர்பு. நான் சந்தையில ஒரு சேலை வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? வெள்ளை கலர். எனக்குதான். இந்த சினிமாவில வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போகிடி பேய அழகா கட்டுவாங்க. அதே மாதிரி உனக்கும் வெள்ளை புடவை கொடுத்து தலையில மல்லிகைப்பூவை வச்சா நீயும் அழகா இருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணும். நேரத்தை வீணாக்க வேண்டாம், சீக்கிரம் போங்க. வேகமா வீட்டுக்குள்ள போ. இங்க வேற யாரும் இல்ல? சச்சே, இங்க வேற யாருமே இல்ல. இது என்ன மல்லிகைப்பூல தாளம்பூ வாசனை வருது? வாசனை போல. பயப்படாத, இங்க இருக்கிற நாய் தான் குலைக்குது. இதுக்கு குலைக்கதான் தெரியும், கடிக்கவே தெரியாது. நீ வா. இங்க பாலும் படமும் இல்ல, ஆனா ஒரு குவார்டர்ல பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே வாடக்காத்தா இருக்கு, சாப்பிடுவோம். குளிர் போயிடுச்சா? எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்பவே சொன்னேன்ல. எனக்கு கூச்சமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். இப்ப கண்ணு முடிக்கிறேன். இப்படி நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்க கூடாது. திறக்கவே மாட்டேன். வந்து தொடு. நான் கண்ணு திறக்கவே இல்லை. அவசரத்துக்கு பட்டம் தகராறு. மாமாவுக்கு கட்டுமஸ்தான உடம்பு. நான் சின்ன வயசுல இருந்த கரலாக்கட்டை நிறைய சுட்டுவேன். என்ன நினைச்சு எலும்பு தோளுமா ஆயிட்டேடி. தரக்கூடாத சொன்ன
நல்லபடியா முடிஞ்சுதா? இப்ப நான் வேட்டுமா? அண்ணே, உனக்கு ஏன் இப்படி இருக்குது? இங்க ஃபேன் இல்ல. எனக்கு போன தேவையே இல்லை. காசு வீசி ஏதாவது கொடுக்கணுமா? ஃப்ரீ. ஐயோ ஃப்ரீயா? அப்படின்னு இப்ப வர வேண்டாம், காலையில வந்தா பாரு. சுப்பிரமணி, என்ன இந்த நேரத்துல இங்க வர சொன்ன? எல்லாருக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க வேணாலும் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாம். ஏன் சுப்பிரமணி எதுவுமே பேச மாட்டேங்கிற? சுவாமி, நீங்க இங்க? ஓ, எல்லா அசைவும் இந்த சாமிக்கு தெரியும். இந்த சாமிக்கு உன் மேல ரொம்ப பிரியம் ஸ்ரீதேவி. சுவாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு வேணும். ஆசைகளை அடக்கி வைக்கிறது இந்த சாமிக்கு எப்பவுமே பிடிக்காது. சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நான் போறேன். மெதுவா மெதுவா. இங்கதான் வர சொல்லிருக்க. அவன் வந்துகிட்டே இருப்பா. ஸ்ரீதேவி வந்துடும். நாம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. சத்தம் போடாத. சத்தியமா சத்தியமா நான் சொல்றது உண்மை. ஸ்ரீதேவி நிச்சயமா வருவா. நம்படா முட்டாள. இந்த ஓட்டை பார்த்துல நான் சொன்னேன். போகட்டும் போன. ஐயோ டேய், வராதே, யாருடா போனால் போகட்டும் போடா. உண்மையில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? அதனாலதான் நான் உங்க கூட போனால் போகட்டும் போடான்னு கூடவே வந்துகிட்டு இருக்கேன். அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாது. அதனால தானே உங்களுக்கு துணையா நான் வர மாதிரி எனக்கு துணையா நான் உங்களை கூட்டிட்டு வந்து முன்னாடி தெரியுண்டா, நீ பெரிய தைரியசாலி. சரி, அது போட்டோம். நீ இப்ப எதுக்கு வந்த? அது உங்களை வீட்டுல கொண்டு போய் விடத்தான். வேண்டாம், எனக்கு யாரோட துணையும் வேண்டாம். அம்மாவோட வயிற்றுல இருந்து வந்தப்பா நான் தனியா தான் வந்தேன். போகும்போது யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். தனியா தாண்டா போவேன். அப்படின்னா நீங்க தனியா போங்க, நான் இப்படி தனியா போறேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. நாங்கெல்லாம் சிங்கத்தையே சிங்களா மீட் பண்றோம். போனால் போகட்டும் போட. பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? எவ்வளவு நேரம் தான் நம்ம காத்துட்டு இருக்குது? ராவுகாலம் வந்துருச்சு. சோழிக்கு நெருப்பு வைக்கணும். முனியாண்டி என்ன காணாமே. முன்னாடி என்ன வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சுப்பிரமணி, உங்க அப்பனை நீ அடிச்சு கொண்டுட்டியா? என்ன வல்லப்பண்ணா இப்படி பேசுற? அப்பனாவது மகனாவது ஒத்துவாளினா அடிக்கிற காலம்டா இது. காதல் பைத்தியத்துல எதை வேணாலும் அவன் செஞ்சிருப்பான். ஏன் சுப்பிரமணிய பத்தி அனாவசியமா பேசாத. அவன் ரொம்ப பாவம். நானும் அனாவசியமா எதுவும் சொல்லி இருக்கிறதான் சொன்னேன். நல்லா சொன்ன. சாமி இங்க வந்தா
இதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நம என்னோட ஞான கண்ணுக்கு எல்லாம் தெரியும். சூளைக்கு ஏன் இன்னும் நெருப்பு வைக்காம இருக்கிறீங்க? நெருப்பு வைக்க வேண்டிய ஒரு முனியாண்டி. முனியாண்டி எங்க போனாருன்னு தெரியல. காலையில இருந்து யாருமே அவரை பார்க்கல. ஓம் நம சிவாய. ஆத்மா வெளியேறி இருக்கு, சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கு. அவர் இப்போ உயிரோடவே இல்லை. சக்திய கொடு, அந்த உடலை காட்டு. இத குழந்தா உண்மை தெரியும். சொந்த அப்பனை கொண்டுட்டு நாடகம் ஆடுறியா? நான் அப்பவே சொன்னேன் ஊரை